Hi friends, welcome to my channel Learn Little Technologies. நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா PHPல என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கலர் டைப்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் காம்பனன்ட் டைப்ஸ், தேர்ட் ஒன் ஸ்பெஷல் டைப்ஸ். ஸ்கலர் டைப்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி PHPல கிரியேட் பண்ணும்போதே ப்ரீ டிஃபைன்டாக டேட்டா டைப்ஸ் இருக்கும். அதுதான் 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர், ஃப்ளோட்டு, பூலியன். ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன். நம்ம டெவலப்மெண்ட் பண்ணும்போது கஸ்டம் தக்கன நம்ம வந்து அரே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம், யூஸ் பண்ணுவோம். அதனால் அது யூசர் டிஃபைன்ஸ் நம்மளோட டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸ்பெஷல் டைப்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த நல்ல ரிசோர்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். டெஃபினிஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ். இதில் என்னென்ன பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸ் இன்டீஜர் அப்படிங்கிறது என்னென்னா ஹோல் நம்பர்ஸையும் ஸ்பெசிஃபை பண்ணுது. 42 மைனஸ் லெஸ் தென் நம்பர்ஸ், இது எல்லாமே வந்து இன்டீஜர் நம்பர்ஸ். ஒரு நம்பர் நமக்கு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும் அந்த இடத்துல போய். ஃப்ளோட் அப்படிங்கிறது எதை ஸ்பெசிஃபை பண்ணணும்னா டெசிமல் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா கேரக்டர்ஸ். ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பூலியன். பூலியன் ரெப்ரசன்ட் பண்ணுறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ரெண்டு டைப் தான் சொல்லும். ஒன்று ட்ரூவாக இருக்கணும், இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து பூலியன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் வேல்யூவை மல்டிபிள் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் வேர்ல்ட்ஸ் வந்து அதில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் வந்து அரே கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அரே டேட்டா டைப்ஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க அரே யூஸ் பண்ணிப்போம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து கீ வேல்யூஸ் போட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம வந்து டேட்டா டைப்ஸில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் நல் அப்படிங்கிறது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து எம்டி வேல்யூ தான் அசைன் பண்ணும். எம்டி அப்படிங்கிறத தான் நல் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் வேல்யூ அசைன் பண்ணலை அப்படின்னா அது நல் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். எம்டியாக அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். இதுதான் வந்து நல் டைப்ஸு. அண்ட் ரீசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து PHPயில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரீசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து PHPயில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஃபைல் ஓப்பன், ஃபைல் கோர்ஸ், டேட்டாபேஸ் கனெக்ஷன், ஒரு இமேஜ் வந்து மேனிப்புலேட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறது தான் வந்து ரீசோர்ஸ் வந்து PHPயில் வந்து டேட்டா டைப்ஸ் வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஓவரால் வந்து PHPயில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் வச்சுருக்கோம், தென் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த டேட்டா டைப்ஸ் அண்ட் PHP இதெல்லாம் வந்து நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் காஷ்வே இன்ஃபோடெக்கில் தாங்க கற்றுக்கிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். கூகுளில் நீங்கள் kashwainfotech.com நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிடைக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து எல்லா கோர்சஸுமே அவைலபிளாக அங்கே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் காண்டாக்ட் நம்பரும் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.